ரவிச்சந்திரன் அஸ்வின் தொடர்ந்து சொதப்பி வருவதால் அவருக்கு மாற்றாக இந்த வீரரை களமிறங்க சிஎஸ்கே முடிவு செய்துள்ளது. தொடர் தோல்விகளால் அதிரடி முடிவை எடுத்துள்ளதாக தெரிகிறது. அஸ்வினை சென்னை அணி போராடி வாங்கியது. இவர் மீது அதிக எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் முதல் 3 போட்டிகளிலும் அவர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாமல் சொதப்பி வருகிறார். அணியில் இருக்கும் மற்ற 2 ஸ்பின்னர்கள் நூர் அகமது, ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் சிறப்பாக செயல்படுகின்றனர். நூர் அகமது 3 போட்டிகளில் 9 விக்கெட்டுகளை எடுத்திருக்கும் நிலையில் ஜடேஜா அதிக விக்கெட்டுகளை எடுக்காவிட்டாலும் சிக்கனமாக ரன்களை விட்டுக் கொடுத்து எதிரணிக்கு அழுத்தங்களை ஏற்படுத்துகிறார். மேலும் பேட்டிங்கிலும் சிறப்பாக செயல்படுகிறார். இந்நிலையில் தொடர்ந்து சொதப்பி வரும் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு மாற்றாக ஸ்ரேயாஸ் கோபாலை சேர்க்க தோனி முடிவு செய்து அவருக்கு தீவிர பயிற்சி அளித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. 31 வயதாகும் ஸ்ரேயாஸ் கோபால் 2014ஆம் ஆண்டு முதலே IPLல் விளையாடி வருகிறார். 52 போட்டிகளில் 19.06 ஸ்ட்ரைக் ரேட்டில் 8.16 எக்கனாமியில் ரன்களை விட்டு கொடுத்துள்ளார். அஸ்வின் அடுத்த போட்டியிலும் சொதப்பும் பட்சத்தில் உடனே அவரை நீக்கிவிட்டு மாற்றாக ஸ்ரேயாஸ் கோபாலை சேர்க்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது.